ஜோசா கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரைட்டா. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி, ஐஐஎஸ்சி, தென் வந்து என்ஐடி, ட்ரிபிள் ஐடி, சென்ட்ரல் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் போர்ட்டுக்கான ஜேஇ அட்வான்ஸ்டு ஜேஇ மெயின் மார்க் வச்சு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதை கண்டக்ட் பண்ணுறக்கூடிய அமைப்பு தான் ஜோசா. இந்த ஜோசால பார்ட்டிசிபேட் பண்றதுல நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு, டவுட்ஸ் இருக்கு. அப்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து நம்ம டீம் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கூட ஆன்சர் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் ஜோசால எதெல்லாம் டவுட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க. அதை பத்தி தான் டீட்டெயில்டா நம்ம உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போறோம். நான் உங்கள் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சென்னையில இருந்து உங்ககிட்ட பேசி. ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்ச்க்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில பார்க்கலாமா? ஓகே, இந்த வீடியோவை நீங்க மினிமம் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பாருங்க. ஜோசா கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்றவங்களா இருந்தா உங்களுடைய மேக்ஸிமம் டவுட்ஸ் வந்து இதுல கிளியர் ஆயிடும். ஏன்னா நிறைய பேர் கால் பண்றாங்க, சார் இது என்ன, அது என்ன, இது என்ன, அப்படி என்ன. ஒவ்வொருத்தருக்கும் அதே டீட்டெயிலை திருப்பி சொல்றத விட நம்மளுக்கு தேவைப்படுறவங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டா ஓகே என்னெல்லாம் டவுட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கோ அதெல்லாத்தையும் நம்ம அட்ரஸ் பண்ணிட்டு ஒரு வீடியோ போட்டுட்டோம்னா பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றது தான் இதை வந்து பண்ணியிருக்கோம். அதனால நீங்களும் பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரெல்லாம் ஜோசா கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர்ஸ் வந்து லைக் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், யூடியூபே நிறைய பேருக்கு சிபாரிசு பண்ண ஆரம்பிச்சிடும் ரைட்டா. அப்போ டாப்ல வரும், நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். பண்ணுவீங்களா? கண்டிப்பா நீங்க பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, வீடியோக்கு போயிடலாம். இப்போ ஜோசா 2026 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா ஹை ரிஸ்க் டவுட்ஸ் வேர் ஸ்டூடெண்ட் கேன் லூஸ் எ சீட். இது பண்ணலைன்னா விட்டுடுவோம்ப்பா சீட்டு, இது வந்து ரிஸ்கான ஏரியா, இது வந்து கரெக்டா தெரியலன்னா விட்டுடுவோம் அப்படின்றது, மிஸ் அண்ட் அப்கிரேட் ஆர் பிகம் இன்எலிஜிபிள் ஆயிடுவீங்க. அந்த மாதிரியான டவுட்ஸ் இந்த ஜேஇ மெயின், ஜேஇ அட்வான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரும் இல்லையா, அதை தான் என்ன பண்ண ஆர்ஜிஆர் கவுன்சிலிங் கைடா இந்த வீடியோல நம்ம போட்டிருக்கோம் ரைட். இதுல முக்கியமான கொஸ்டின் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆஃப்டர் சாய்ஸ் ஃபில்லிங் டெட்லைன் கேன் ஐ சேஞ்ச் மை லிஸ்ட். டெட்லைன் முடிஞ்சதுக்கு அப்புறம் லிஸ்ட் சேஞ்ச் பண்ணணும்னா எப்படி பண்ண முடியும் ரைட்டா? நோ, டைரக்டாவே என்ன பண்ணானா நோ. அப்ப நோ, ஆஃப்டர் த சாய்ஸ் ஃபில்லிங் டெட்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் cannot change the order, add programs or delete programs. அதனால என்ன பண்ணணும், இம்பார்ட்டன்ட் ஒன் ராங் ஆர்டர் கேன் அஃபெக்ட் எவ்ரி ரவுண்டு. ஒரு ரவுண்ட்ல நீங்க கரெக்டா சரியா பண்ணலன்னா என்டையருமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாயில் ஆயிடும். அதனால ஆக்ஷன் என்ன, ஃபைனல் ரிவ்யூ பிஃபோர் டெட்லைன் இஸ் கம்பல்சரி. டெட்லைன் முடியறதுக்கு முன்னாடி, சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பக்காவா பார்த்துட்டு கரெக்டா பண்றீங்களா அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணிக்கணும். டூ நாட் வெயிட் அன்டில் த லாஸ்ட் டே, முன்னாடியே செக் பண்ணிக்கணும். அடுத்தது செகண்ட் இம்பார்ட்டன்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் அப்படின்னா நிறைய பேருக்கு வரக்கூடிய டவுட்டா இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஐ சேவ்டு சாய்ஸஸ் பட் ஃபர்கட் டு லாக், வில் இட் அஃபெக்ட் மீ? சார் நான் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டேன் சார், அந்த டெட்லைன் அன்னைக்கு நான் சாய்ஸ் லாக் பண்ணாம விட்டுட்டேன் சார், இதனால ஏதாவது அஃபெக்ட் ஆகுமானா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா the last saved choices will be automatically என்ன ஆகும், நம்ம சாய்ஸ் வந்து நம்ம வந்து போட்டுட்டு இருக்கோம், எல்லாமே மாத்திட்டு லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சாய்ஸ் லாக் ஆகிற அன்னைக்கு விட்டுறோம். ஆனா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆகும், லாக் ஆயிடும் ரைட்டா. நீங்க என்ன லாஸ்டா வந்து அப்டேட் பண்ணி வச்சிருந்தீங்க அது லாக் ஆயிடும். ஏன் அந்த மாதிரி பண்ணுவானே, கரெக்டா பார்த்துக்கிட்டு அந்த டெட்லைன் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டெட்லைன் அன்னைக்கு நம்மளே லாக் பண்ணிக்கலாம். அன்சேவ்டு சேஞ்சஸ் வில் நாட் கவுண்ட் ரைட்டா. நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம், அதை வந்து சேவ் பண்ண மட்டும்தான் அது ஆகாது. அதனால கரெக்டா பார்த்துட்டு பக்கா பண்ணிட்டு சேவ் பிளஸ் லாக் பிளஸ் வெரிஃபை த ஃபைனல் லிஸ்ட் ரைட்டா. லாக் பண்றதுக்கு முன்னாடி ஃபைனல் லிஸ்ட்டை பார்த்துக்கிட்டு, நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்கு, சார் நான் இந்த ப்ரிஃபரன்ஸே போடல சார், நான் இந்த ப்ரிஃபரன்ஸ் தான் போட்டேன் சார், அது எப்படி வந்ததுன்னே தெரியல சார், அப்படி வந்ததுன்னே தெரியல சார்லாம் அதெல்லாம் வந்து சொல்ல வேண்டாம். கரெக்டா பக்காவா பார்த்துக்கிட்டு பண்ணுங்க. அடுத்தது ஓகே, சீட் அலாட்டட், எனக்கு ஒரு சீட் அலாட் ஆயிடுச்சு சார், பட் ஐ வாண்ட் டு வெயிட் ஃபார் பெட்டர் சீட், வாட் டு டூ என்ன, சீட்டு கேட்ட சீட்டு அலாட் ஆயிடுச்சு, அப்புறம் எனக்கு வந்து சீட்டு கிடைச்சதுன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணலன்னா யூ கேன் நாட் பார்ட்டிசிபேட் இன் ஃபர்தர் ரவுண்ட் ரைட்டா. யூ மஸ்ட் ஸ்டில் அக்செப்ட் த சீட், அப்லோட் டாக்குமெண்ட்ஸ், கேட்ட டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டு பே த சீட் அக்செப்டன்ஸ் ஃபீ அண்ட் சூஸ் ஃப்ளோட் ஆர் ஸ்லைட் ஆப்ஷன். உனக்கு ஒரு சீட் அலாட் ஆயிடுச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்,
அக்செப்ட் பண்ணிக்கணும், பே பண்ணணும், டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும், அதுக்கு அடுத்தது ஃப்ளோட் ஆப்ஷனோ இல்லை ஸ்லைட் ஆப்ஷனோ நீங்க கொடுக்கலாம். கன்ஃபார்ம்டு சீட் அப்படின்னா ஃப்ரீஸ் பண்ணிடலாம். ஆனால் ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த சாய்ஸ் நீங்க போகவே முடியாது, பார்த்துக்குங்க. ரைட்டா? அதனால இஃப் யூ டு நாட் கம்ப்ளீட் தீஸ் ஸ்டெப்ஸ் த அலாட்டட் சீட் கேன் பி கேன்சல்டு. நீங்க இந்த ப்ராசஸ் பண்ணல, என்ன பண்ணல, அக்செப்ட் பண்ணல, டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணல, சீட் அக்செப்டன்ஸ் ஃபீ பே பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும். ஃபர்தர் ரவுண்ட்லயும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ரைட்டா? அதனால கரெக்டா தெளிவா பார்த்துக்கிடுங்க. அடுத்தது, வாட் ஹேப்பன்ஸ் இஃப் ஐ டு நாட் கம்ப்ளீட் ஆன்லைன் ரிப்போர்ட்டிங். ஆன்லைன் ரிப்போர்ட் பண்ணலப்பா, நான் வந்து எனக்கு சீட் அலாட் ஆயிடுச்சு, நான் வந்து ஆன்லைன் ரிப்போர்ட் பண்ணல. ஃபெயிலியர் டு கம்ப்ளீட் டு ஆன்லைன் ரிப்போர்ட்டிங் ஸ்டெப் within the round deadline leads to cancellation of the allotted seat. அதனால மைண்ட்ல தெளிவா வச்சுக்கோங்க, ஆன்லைன் ரிப்போர்ட் பண்ணலனாலும் உங்களுடைய சீட்டு கேன்சல் ஆயிடும். திஸ் இஸ் ட்ரீட்டட் as rejection of the offer. அதனால என்ன ஆகும், கேண்டிடேட் will not be able to participate in subsequent JOSA round. எதுக்கு, கிடைச்சத ஒழுங்கா ஆன்லைன் சீட் அக்செப்ட் பண்ணிட்டு ஆன்லைன்ல ரிப்போர்ட் பண்ணிட்டு போகலாமே, அடுத்த ரவுண்டும் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு எலிஜிபிள் ஆக போகுது, ஏன் அதுக்கு வெயிட் பண்ணுவானே, இதை நீங்க கரெக்டா பண்ணணும். அடுத்தது, வாட் இஃப் ஐ அக்செப்டட் சீட் பட் டிட் நாட் பே த ஃபீ. சீட் அக்செப்ட் பண்ணி பே பண்ணி தான் ஆகணும். ரைட்டா? சீட் அக்செப்டன்ஸ் ஃபீ இஸ் மேண்டேட்டரி இன் தி சேம் ரவுண்ட் டு கண்டினியூ வித் ஜோசா. ரைட்டா? புரியுதா? ஜோசால ரவுண்டு நீங்க சப்சிக்வெண்ட் ரவுண்டு கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா சீட் அக்செப்ட் பண்ணி பே பண்ணணும். வித்தவுட் ஃபீ பேமெண்ட் தி அலாட்டட் சீட் வில் பி கேன்சல்ட். So candidate cannot continue in further seat allocation rounds. பாத்தீங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம்ப்பா. அதனால கேர்ஃபுல்லா என்ன பண்ணணும், பார்ட்டிசிபேட் பண்றப்ப ஒவ்வொரு ரவுண்டுக்கும் பார்த்து பக்காவா பண்ணணும் அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கணும். இந்த டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும், முடிச்சதுக்கு அப்புறம் வரும். அது முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்டீங்கன்னு வச்சுங்க, இதெல்லாம் அலர்ட்டா இருக்க முடியும். ரைட்? ஃப்ரீஸ், ஃப்ளோட், ஸ்லைடு, which one is dangerous? இதுல மூணுத்துல எது சார் டேஞ்சரஸ் அப்படின்னா, ஃப்ரீஸ். எனக்கு ஒரு சீட் அலாட் ஆயிடுச்சு, நான் ஃப்ரீஸ் பண்ணிட்டேன்னா அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஃபர்தர் ரவுண்ட்ல நீங்க வேற எந்த சாய்ஸுக்கும் நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பீங்க, அதில் பண்ண முடியாது. ஏன்னா யூ ஆர் அக்செப்டட், ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்க, அவ்வளவுதான் எனக்கு வேணும் அப்படின்னு. ஃப்ரீஸ் இஸ் த ஃபைனல் ஃபார் தட் சீட். ஆஃப்டர் சூசிங் ஃப்ரீஸ் யூ கேனாட் சேஞ்ச் டு ஃப்ளோட் ஆர் ஸ்லைடு லேட்டர். அதனால என்ன பண்ணும், ஃப்ளோட் கொடுத்தா கேன் மூவ் டு ஸ்லைடு ஆர் ஃப்ரீஸ், ஸ்லைடு கொடுத்தீங்கன்னா கேன் மூவ் டு ஃப்ரீஸ், ஃப்ரீஸ் கொடுத்தீங்கன்னா கேனாட் கோ பேக். அதனால பார்த்து யோசனை பண்ணி ஃப்ரீஸ் கொடுக்கணும். அடுத்தது, இஃப் ஐ கெட் அப்கிரேடட் கேன் ஐ ரிட்டர்ன் டு ப்ரீவியஸ் சீட்? சான்ஸ் இல்ல. நோ. இஃப் ஃப்ளோட் ஸ்லைட் கிவ்ஸ் யூ ஹையர் ப்ரிஃபரன்ஸ் சீட், யுவர் ஏர்லியர் அக்செப்டட் சீட் இஸ் ஆட்டோமேட்டிக்கல் கேன்சல். எனக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன், ஃப்ரீஸ் கொடுத்துருக்கேன், சாரி ஃப்ளோட் கொடுத்துருக்கேன், ஸ்லைடு கொடுத்துருக்கேன், எனக்கு வந்து ஹையர் ப்ரிஃபரன்ஸ் தான் வந்து கொடுக்கும். அப்போ கீழே இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். எனக்கு இது அலர்ட் ஆகிறதுக்கு அப்புறம் அதுதான் எனக்கு வேணும்ன்றதான் கிடைக்காது. அதனால என்ன பண்ணும், யூ கேனாட் கோ பேக் டு த ஏர்லியர் சீட். அரேஞ்ச் சாய்ஸ் ஆர்டர் ஒன்லி வித் ஆப்ஷன் யூ ட்ரூலி ப்ரிஃபர். எது வேணுமோ அதை கரெக்டா நீங்க என்ன பண்ணணும், ஆப்ஷன்ல கொடுக்கணும். மைண்ட்ல வச்சுக்கிறீங்க. சேம் சிஸ்டம் அப்கிரேட் வித் சிஸ்டம் சேஞ்ச் ரிப்போர்ட் அகைன். என்னப்பா இது, நோ ரீரிப்போர்ட்டிங் இஸ் நீடட் ஃபார் ஐஐடி ஐஐசில இருந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன்ப்பா. திருப்பி நான் என்ன பண்றேன், ஐஐடி ஐஐசி போறேன், ஆர் என்ஐடி டு என்ஐடி பிளஸ் அப்கிரேட்ல வந்து கொடுக்குறேன். பட் மூவிங் ஃபர்ஸ்ட் டைம் between ஐஐடி ஐஐசி அண்ட் ஐஐடி பிளஸ் ரிக்வயர்ஸ் ஆன்லைன் ரிப்போர்ட்டிங் அகைன். ரைட்டா? அதனால அதை கரெக்டா பார்த்துக்குங்க. இதுல பாருங்க, ஐஐடி ஐஐசில இருந்து நான் என்ன பண்றேன், என்ஐடி பிளஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து போறேன். ரிப்போர்ட் வந்து திருப்பி என்ன பண்ணும், ஐஐடியில பண்ணணும். ரிப்போர்ட் வந்து அகைன் திருப்பி ரிப்போர்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஐஐடி ஐஐசி தான் கிடைச்சது, ஆனா அப்புறமா எனக்கு என்ஐடி போறேன், இல்ல இந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் இதெல்லாம் போனா ரிப்போர்ட் பண்ணும். என்ஐடியில வந்தது ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா ஐஐடி ஐஐசில எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிடைக்குது அப்படின்னா அகைன் ரிப்போர்ட் பண்ணும். செக் போர்ட்டல் queries பிஃபோர் டெட்லைன். ரைட்டா? அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்னன்றதை கொடுக்குறாங்கன்றத செக் பண்ணிக்கிங்கப்பா. இன்வாலிட் கேட்டகரி சர்டிபிகேட், வாட் கேன் ஹேப்பன்? இன்வாலிடா கொடுத்தா என்ன ஆகும்? ரைட்டா? invalid general EWS, OBC, NCL, SC, ST or PWT documents can change category tag or cancel the seat allotted under that category.
அந்த கேட்டகரியில நம்மளுக்கு சப்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் பண்ணலாம், நம்மளுக்கு கேன்சல் ஆயிடும். இஃப் எலிஜிபிலிட்டி ரிமைன்ஸ் அண்டர் ஓபன், provisional confirmation may be possible in some cases, not all the cases. Upload valid and matching certificate only. அதனால கரெக்டா என்ன பண்ணோம், அப்லோடு கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணும். ரைட். பிடபிள்யூடி வெரிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் who must visit physically அப்படின்னா valid UDID card பிடபிள்யூடி ஸ்டேட்டஸ் இஸ் வெரிஃபைடு ஆன்லைன்ல தான் பண்ணுவாங்க. பட் பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் வித்தவுட் வேலிட் யூடிஐடியா இருந்ததுன்னா பிசிக்கல் வெரிஃபிகேஷன் இஸ் ரிக்வயர்ட். அதனால நேரடியாக போய் தான் அவங்க என்ன பண்ணணும், வெரிஃபிகேஷனுக்கு போகணும். பிசிக்கல் வெரிஃபிகேஷன் மே ஸ்டில் பி ரிக்வயர்ட் இஃப் UDID ஆன்லைன் வெரிஃபிகேஷன் ஃபெயில்ஸ் or special restriction programs may also require physical verification. அதனால PWD candidate கொஞ்சம் இத கரெக்ட்டா பாத்துக்குங்க. IIT or IIC seat accepted but want JEE advanced next year அப்படினா என்ன சார் பண்றது அப்படினா, if an IIT IIC seat was allocated and confirmed, withdraw before the last round to remain eligible for JEE advanced next year subject to other eligibility rules அப்படின்றாங்க. இது அக்செப்டட் நெக்ஸ்ட் இயருக்கு வந்து சப்போஸ் இது கிடைச்சிட்டு நான் லாஸ்ட்ல வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் எழுதுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னா கண்டிப்பா எழுதலாம். லாஸ்ட் டேட் ஆஃப் இன்டிமேஷன் ஆஃப் வித்ட்ராவல் ஃபார் IIT ஆர் IISc mentioned in FAQs ஜூலை 14, 2026ல கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கங்க. ஃபைனல் ரவுண்ட் வித்ட்ராவல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐஐடியில் ஐஐசியில் நாட் அலவுடு. அதுக்கு முன்னர் ரவுண்டில் 5 ரவுண்ட் வரைக்கும் இருக்குது, 4 ரவுண்ட் வரைக்கும் அலவுடு. ஃபைனல் ரவுண்டில் அலவுடு இல்லை. வித்ட்ரா விஸ் எக்ஸிட், வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? வித்ட்ரானா என்ன, எக்ஸிட்னா என்ன அப்படின்றதுனா, எக்ஸிட் இஸ் ஃபார் கேண்டிடேட் வித் நோ அலாட்டட் சீட். எனக்கு அலாட்டே ஆகல, நான் வெளில வந்துட்டேன், ரைட்டா? Withdraw is for candidate who have been allotted a seat but want to leave the process. புரியுதா? எனக்கு வந்து சீட்டே கிடைக்கல, நான் வெளில வந்துட்டேன், எனக்கு அலாட் ஆயிடுச்சு, ஆனா நான் வித்ட்ரா பண்ணி வெளில வந்துட்டேன். இது ரெண்டு தான், இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். Withdrawal from JOSA means withdrawal from the both IIT, IIC and NIT system. You will not be automatically considered for NIT plus after withdrawing from IIT seat. இதையும் நீங்க செக் பண்ணிக்கணும், மைண்ட்ல வச்சுக்கணும். PAF, why is it critical for NIT plus students அப்படின்னா, at the end of round 5 NIT plus candidate with a retained allotted seat must pay partial admission fee. PAF னா partial admission fee in addition to seat acceptance fee. seat acceptance fee pay பண்றது இல்லாம partial admission feeயும் என்ன பண்ணணும், 5th ரவுண்ட்ல இருந்து நம்ம அடுத்த ரவுண்டு போறப்ப நம்ம பே பண்ணோம். நான் பேமெண்ட் ஆஃப் PAF இஸ் ட்ரீட்டட் அஸ் ரிஜெக்ஷன் ஆஃப் தி ஆஃபர்டு சீட். ஏன்னா நம்ம கையில ஏற்கனவே சீட் இருக்கும், அதை நம்ம வந்து PAF பண்ணலன்னா ரிஜெக்ட் ஆயிடும். இன் பார்ட்டிசிபேஷன் இஸ் CSAP while retaining JOSA NIT plus seat PAF is required. ஜோசால சீட் எல்லாம் இருக்கும், அப்புறம் நான் CSAP கான்டாக்ட் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்றப்ப PAF வந்து கம்பல்சரி நான் வந்து பே பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்க. பார்ஷியல் ஃபீஸ், அட்மிஷன் ஃபீஸ், ரீஃபண்ட்ஸ், CSAP அண்ட் ஃபைனல் சேஃப்டி செக்லிஸ்ட் அப்படின்றப்ப பார்த்தோம் அப்படின்னா, JOSA has 5 rounds followed by CSAP special round for NIT plus system seat acceptance fee refund after valid withdrawal as processing charge deduction. PAF பார்த்தோம்ல, இது வந்து எங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்களா அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணுவாங்க. நம்ம கரெக்டாக அந்த வித்ட்ராவல் ப்ராசஸ் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறமா எதெல்லாம் டிடக்ஷன் இருக்கோ அதை பார்த்துட்டு நம்மளுக்கு பண்ணுவாங்க. வேலிட் வித்ட்ராவல் ரீஃபண்ட் ஆஃப்டர் ₹7,000 வித்ட்ராவல் ப்ராசஸிங் சார்ஜஸ் எடுத்துட்டு மீதி கொடுத்துருவாங்க. எலிஜிபிலிட்டி டாக்குமெண்ட் கேன்சலேஷன் ரீஃபண்ட் ஆஃப்டர் 5,000 ப்ராசஸிங் சார்ஜஸ் எடுத்துட்டு கொடுத்துருவாங்க. நோ ஸ்பாட் ரவுண்ட் ஃபார் IIT IIC ஆஃப்டர் த ஃபைனல் ஜோசா ரவுண்ட். 5வது ரவுண்டுக்கு அப்புறமா IITக்கு IICக்கு எல்லாம் எந்த விதமான சீட்டும் அலாட்மெண்ட்டு கிடையாது, ரைட்டாப்பா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஜோசா கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய குழந்தைங்க கண்டிப்பா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். பேரண்ட்டும் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி இந்த ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் கிளாரிட்டி கிடைச்சிரும், ரைட்டா? வேற இதை தவிர உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் எனக்கு நீங்க கால் பண்ணி பேசலாம். 9176552121. ஜோசா கவுன்சிலிங் நிறைய பேர் கால் பண்றாங்க, சார் எங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணி கொடுக்க முடியுமான்ட்டு. நாங்க ஆல்ரெடி வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க எல்லாம் எங்க ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அது மோர் தென் 150 ஸ்டூடெண்ட்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு நாங்கள் ப்ராசஸ் பண்றதுக்கு கரெக்டா இருக்குன்றதுனால ஃபர்தர் ஸ்டூடெண்ட்ஸை எங்களால் எடுத்துக்க முடியல. இருந்தாலும் உங்களுக்கு ஃபோன் மூலயமா எதனா அசிஸ்டன்ஸ் வேணும்னா நீங்க கால் பண்ணுங்க, அப்ளிகேஷன் போடுங்க.
போடுறப்ப உங்களுக்கு எங்களால் முடிஞ்ச உதவிகளை எங்கள் டீம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுவாங்க. ரைட்டா? ஆர்ஜிஆர் அகாடமி சென்னையில இருந்து ஜேஇ நீட்டுக்கான 11 and 12 கோர்சஸ்க்கு வந்து நம்ம இயர் லாங் ப்ரோக்ராம்ஸ், ஸ்கூல் படிச்சுட்டு ஈவினிங் கிளாஸஸ், சண்டே கிளாஸஸ் எடுத்துகிட்டு பண்ணுறவங்களுக்கு ஆன்லைன்லேயே ஆஃப்லைன்லேயே கிளாஸ் கொடுக்குறோம். இல்லை ட்ராப் பண்ணி நான் 1 year நான் கவர்மெண்ட் கோட்டா சீட் தான் எடுத்தாகணும் சார், நான் மெடிக்கலில் நிறைய பே பண்ணியெல்லாம் என்னால் சீட் எடுக்க முடியாதுன்றவங்களுக்கு கன்ஃபார்ம்டாக கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுக்கிற மாதிரி நம்ம ஸ்பெஷல் டிஸ்பேட்ச் 20 ஸ்டூடெண்ட் தான் இருப்பாங்க. 1-to-1 அட்டென்ஷன் கிடைக்கும். டெஃபினட் சீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா படிக்க வச்சு குழந்தைக்கு வந்து நாலேஜ் கொடுத்து அவங்கள தயார் பண்ணி கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுக்கிற அளவுக்கு மார்க் ஸ்கோர் பண்ண வைப்போம். அந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸை 100% உங்களுக்கு திருப்பி கொடுக்குறோம் அப்படின்ற உத்தரவாதம் நம்ம கொடுக்குறோம். அதனால் நீங்கள் தைரியமாக ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் டிப்டஸ் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இது இல்லாமல் ஜோசா கவுன்சிலிங்கு, மெடிக்கல் ரிலேட்டட் கவுன்சிலிங், கியூட் கவுன்சிலிங்கு, ஐசர் கவுன்சிலிங்கும் உங்களுக்கு கம்ப்ளீட் கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். எங்கள் டீம் எல்லாம் உங்களுக்கு அதெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. ரைட்டா? அட்மிஷன் சம்மந்தமாக உங்களுக்கு கால் பண்ணி பேசணும்னா 8695186953 இந்த நம்பரில் கால் பண்ணுங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ. ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்ச்க்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில